ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் அவரைப்பருப்பு வச்சு ஒரு சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 100 கிராம் அவரைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா கடைகளையும் கிடைக்குங்க. அது நான் 100 கிராம் எடுத்துக்கிறேன். இது நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சுட்டு இப்போ நம்ம அரை மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அரிசியும் பருப்பும் சேர்த்து வேக போடும்போது நமக்கு பருப்பு வேகாது. அதனால் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிட்டோம்னா ரெண்டும் சரியாக இருக்கும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு 100 கிராம்கிட்ட. அதை இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 10-20 பல் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் சேர்த்திக்கிறேங்க. அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்க்கும்போது அதோட வாசம் கொஞ்சம் சூப்பராக வரும். பருப்பு சாதம் இந்த மாதிரி செய்யும் பொழுது அப்போ தான் அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம்லாம் போட்டுட்டு மிளகாய் போட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா அப்படியே மசிச்சு விட்டுருங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன். சாம்பார் பொடி நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். இப்போ அரிசி எடுத்துருக்கேங்க. அரிசி நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு 150 கிராமுங்க. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி அளந்து ஊற்றி வச்சுக்கோங்க. 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. பருப்புக்கு ஒரு அரை கப்பு சேர்த்து மொத்தம் 4.5 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதே இதில் நம்ம துவரம் பருப்பு வச்சு கூட செய்யலாங்க. ஆனால் துவரம் பருப்பை விட நம்ம அவரைப்பருப்பில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 3 விசில் விட்டுட்டாங்க. இப்போ சாதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை. பாருங்கள் சாதம் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நான் சொன்ன அளவோட இதே மாதிரியே செய்யுங்க, உங்களுக்கும் சூப்பராக வரும். டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் நமக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு அரை மணி ரெடி பண்ணி வச்சிங்களா, உங்களுக்கு அரை மணி நேரத்துக்குள்ளேயே சாப்பாடு ரெடி ஆயிரும். இதுக்கு நான் கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு ஒரு தொக்கு பண்ணியிருக்கேன். இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.